ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட விலாக் என்னென்னா, வின்டர் வந்துருச்சு. நம்மளோட பச்சை பசேல்னு இருந்த தோட்டம் ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் வின்டரில் நம்மளோட கார்டனை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. எல்லா சீசன்லேயும் நம்மளால் ஏதாவது ஒரு சீட்லிங் பண்ண முடியும், ஏதாவது ஹார்வெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட்டும் பண்ண போகிறோம், வின்டருக்கு ஏற்ற மாதிரி சீட்லிங்கும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்மளோட தோட்டம் பார்த்திங்கன்னா சம்மரில் எவ்வளவு பச்சை பசுமையாக இருந்ததோ இப்போ ஃப்ராஸ்ட் ஆகி முழுக்க காஞ்சி போயிடுச்சுங்க. நம்ம ஊர் இந்தியன் வெஜிடபிள்ஸ் வின்டரில் இங்கே சர்வே ஆகாது. அதனால் எல்லா பிளான்ட்ஸுமே ட்ரை ஆகி செடியும் காஞ்சி போயிடுச்சு. நம்ம வாழை மரத்தை கொஞ்சம் பாருங்களேன். சம்மரில் அவ்வளோ செழுமையாக இருந்து லீவ்ஸ் எல்லாமே ஃப்ராஸ்ட் வந்ததுனால ஒரே நைட்டில் எல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆனால் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, வாழை மரம் இப்படி வின்டரில் காஞ்சி போனாலும் ரூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ப்ரிங்கில் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸோடு வளரும். வின்டரில் இந்த ஸ்னோ வரும்போது ரூட் எதுவுமே எஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. மல்ச் போட்டோன்னா அதோட ரூட்டை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாமல் நம்மளோட வாழை மரம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரிங்கில் வளரும். இந்த குளிர்லையும் நம்ம தோட்டத்தில் சில செடிங்கள்லாம் பசுமையாக அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க. நம்மளோட முள்ளங்கி செடி தாங்க. நான் அக்டோபரில் இதை சீட் போட்டேன். வித்தின் 1 மந்தில் ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இந்த செடி உண்மையாகவே சொல்லணுன்னா ரெகுலராக வாட்டர் கூட விடுறதில்ல. நம்ம வீக்லி ஒன்ஸ் மழை வரும்ல, அதில் தான் வளர்ந்துட்டு இருக்குது. ஏன்னா மற்ற செடி எல்லாமே காஞ்சி போனதுனால நான் வாட்டர் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபாலில் பிளான்ட் சீட்லிங் பண்ணுறது. ஸோ நான் நிறைய சீட்லாம் போடலை, சும்மா ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சீடு பிளான்ட் பெட்லேயும் 2 சீடு பாட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹானஸ்ட்லி சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. சாயில் கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் தண்ணி விட்டுட்டு சாயிலை லூசன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 பை 1 நம்ம எல்லாத்தையுமே மண்ணிலேருந்து எடுக்க போகிறோம். முள்ளங்கியே ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஜோன் 8 வெதருக்கு ரேடிஷ் மட்டும் இல்லைங்க, கேரட், பீட்ரூட், டர்னிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸை அக்டோபர் நவம்பரில் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இது தாங்க பாட்டில் போட்ட முள்ளங்கி. ஒரு முள்ளங்கி சுத்தமாக வரவே இல்லை. பாட்டில் போட்டது எனக்கு என்னமோ ரொம்ப குட்டி குட்டியாக வந்த மாதிரி இருக்குது. இது நம்மளோட தக்காளி செடி. ஃப்ராஸ்ட் ஆனதுனால நம்ம செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. ஸோ இருக்கிற தக்காளியை மட்டும் பறிச்சிக்கலான்ட்டு பறிச்சிட்ருக்கேன். இந்த தக்காளியை பறிக்க இன்றைக்கி எனக்கு ஹெல்ப்பராக வெண்பா குட்டியும் சேயன் குட்டியும் வந்திருக்காங்க. அடுத்து என்னங்க, நம்ம பச்சை மிளகாய் செடி தான். இந்த பச்சை மிளகாய் தாய் சில்லி வெரைட்டி. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக கீழே எர்த்தை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மிளகாய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. நார்மலாக ஒரே ஒரு மிளகா தான் காய்க்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏதோ பூ பூக்கிற மாதிரி கொத்து கொத்தாக காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது. இது ஸ்பினாச், பாலக்கீரை. இந்த வெதருக்கு ஸ்பினாச், கேல், மஸ்டர்ட் க்ரீன் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கீரையெல்லாம் நவம்பர் அக்டோபரில் சீட்லிங் போட்டால் சூப்பராக வளரும். இதெல்லாம் கோல்டு இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. இப்போ நான் கார்லிக் சீட்லிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்மளோட ஒரு பிளான் பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சாயில் எல்லாமே கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் லூசன் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நம்ம சாயிலை லூசன் பண்ணி சீட்லிங் போட்டோன்னா நம்ம நிறைய அறுவடை பண்ண முடியும். உங்கள் கூட நான் கார்லிக் சீட்லிங்கை பற்றி கம்ப்ளீட் கைட் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ காமனாக கார்லிக் சீட்லிங் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்பேஸிங் நம்ம தப்பாக வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி க்ளோ அப்சைட் டவுனாக சீட்லிங் போட்டுருவோம். இல்லைனா ஃப்ராஸ்ட்டில் டேமேஜ் ஆயிரும். அதையும் இல்லைன்னா எந்த கார்லிக்கை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் தப்பான கார்லிக்கை சூஸ் பண்ணிடுவோம். இப்படி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு
கார்லிக்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் கார்லிக் இருக்குங்க. ஹார்ட் நெக் கார்லிக், இன்னொன்று சாஃப்ட் நெக் கார்லிக். இது ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் சொல்லிடுறேன். ஹார்ட் நெக் அதை பார்த்தாலே தெரியும், அதோட பல்புக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த டைப் வந்து கோல்டு வெதருக்கு சூப்பராக சூட் ஆகும். Zone 8 மாதிரி பிளேஸ்க்கு ரொம்ப நல்லா வளருங்க. சாஃப்ட் நெக் கார்லிக் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்தியன் ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. இன்சைட் ஸ்டெம்முக்குள்ளே சின்ன சின்ன க்ளோஸாக அதிகமாக இருக்கும். இதுவும் வளரும், பட் ஆனால் கோல்டு வெதருக்கு கிடையாது. வார்ம் வெதருக்கு சாஃப்ட் நெக் கார்லிக் சூட்டபிளாக இருக்கும். நம்மளை மாதிரி Zone 8க்கு பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் நெக் கார்லிக் தாங்க. ஸோ நான் வந்து காஸ்கோவில் தான் வாங்கியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு சென்ட்ரலில் ஒரு ஸ்டிக் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதையே யூஸ் பண்ண போகிறேன். இந்தியன் ஸ்டோரில் வாங்கினதும் வச்சுருக்கேன், பாருங்கள். பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூண்டோட சீட்லிங் கிடச்சிது, இல்லை பூண்டோட பல்ப்ஸ் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கூட சீட்லிங் பண்ணலாம். செகண்டு, பூண்டு பிளான் பண்ணுறதுக்கு பல்ப் வந்து பெருசாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். பல்பை சூஸ் பண்ணும்போது நம்ம பெரிய சைஸாக வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அறுவடை பண்ணும்போது கார்லிக்கோட பல்ப் சைஸ் வந்து பெருசாக வளரும். நம்ம சின்ன பல்பு போட்டோம் அப்படின்னா சின்னதாக தாங்க நமக்கு பூண்டு கிடைக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கார்லிக்கை எப்போ பிளான் பண்ணுறது. Zone 8ல் கார்லிக் டைம் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு நவம்பர். நான் வந்து மேலே உங்களுக்கு கொடுக்குறேன் எந்தெந்த ஜோனுக்கு எப்பப்போ வந்து சீட்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாலில் சீட்லிங் போட்டால் வின்டரில் சாயிலுக்குள்ளே போயிட்டு ரூட் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். அபோவ் கிரவுண்ட் லீவ்ஸ் பெருசாக வராது, பட் அண்டர் சாயிலில் ஸ்ட்ராங்காக ரூட் வந்துடும். தட்ஸ் வை நவம்பரில் நம்ம கார்லிக் போட்டால் சம்மரில் செம்மையாக ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். ஃபோர்த்து, கார்லிக்லேயே வந்து கார்லிக்கோட க்ளோ 2 சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டட் சைடு வந்து டாப்பில் வரணும். லைக் கோன் ஷேப்பில் ஷார்ப்பாக இருக்கும். இதில் தாங்க நியூ லீவ்ஸ் இல்லை ஸ்டெம்ஸ் எல்லாமே வெளியில் வரும். ஃப்ளாட் சைடில் பார்த்திங்கன்னா ரூட் வரும். ஸோ டவுனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா பிளான்டிங்கோட ஸ்பேஸிங் அண்ட் டெப்த்து. கார்லிக் போடும்போது ஒவ்வொரு க்ளோக்குமே 6 இன்ச் கேப் கொடுக்கணும். ரொம்ப க்ளோஸாக நம்ம போட்டுட்டோன்னா பல்ப்ஸ்லாம் நல்லா பெருசாக வளராது. ஸோ ரோக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தால் ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். இந்த க்ளோஸை 3 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரை டெப்த்தில் நம்ம சாயிலுக்குள்ளே போடலாம். நம்ம எவ்வளோ டெப்த்தாக சாயிலுக்குள்ளே போடுறோமோ அவ்வளோ பெருசாக நமக்கு பல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 3 இன்ச்சில் போட்டோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் கிடைக்கும். 7 இன்ச் வரைக்கும் நம்ம டெப்த்தாக உள்ளே வச்சோன்னா நல்ல பெரிய பல்பாக கிடைக்கும். சிக்ஸ்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா மல்ச் அண்ட் ஸ்னோ ப்ரொடெக்ஷன். வின்டர் வரும்போது கார்லிக் பிளான்ட்டுக்கு மல்ச் ரொம்பவே முக்கியங்க. ஸோ ஸ்ட்ரா இல்லைனா ட்ரை லீவ்ஸ், பைன் நீடில், உட் சிப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போடலாம். நான் நம்ம தோட்டத்தில் இருக்க ட்ரை லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நான் அந்த பிளான் பெட்டில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மல்ச் இல்லைனா ட்ரை லீவ்ஸ் போடும்போது சாயில் வந்து ஃப்ரீஸ் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். மாய்ஸ்சரைசரையும் ஹோல்ட் பண்ணுங்க. கார்லிக் பார்த்திங்கன்னா ஸ்னோவில் சர்வே பண்ணும், பட் சாயில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட க்ரோத் வந்து கம்மியாயிரும். அதனால தான் நம்ம மல்ச் போட்டோன்னா அதோட ஹீட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்னோ வரும்போது எக்ஸ்ட்ரா மல்ச் கூட போடலாம். ஸோ நமக்கு ஹார்வெஸ்ட் கொடுக்கும்போது நல்லா பெரிய பெரிய பல்ப்ஸாக கொடுக்கும். இன்றைக்கி ஒரு பெட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் பூண்டு வந்து பிளான்டிங் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நாளைக்கு தான் இனிமேல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என்ன வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முள்ளங்கி, அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேப்பக்கிழங்கு அப்படியே இருந்தது, பட் உள்ளே தோண்டி பார்த்தா குட்டியோண்டு கிழங்கு தான் இருந்தது. அது மாதிரி ஒரு 3 கிழங்கு இருக்குது. அடுத்தது தக்காளி எல்லாம் வந்து ஃபுல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க, இல்லைன்னா வந்து எல்லாம் ஃப்ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டாலும் தக்காளி வீணாக போயிடும். பச்சை மிளகா பறிச்சிருக்கேன், வெண்டைக்காய், அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிச்சு. ஆனால் நாளைக்கு இதே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மற்ற பிளான் பெட்டில் வந்து நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற பூண்டை வந்து போட போகிறோம். சரி, நாளைக்கு பார்க்கலாம். செகண்ட் டே பார்த்திங்கன்னா வெளியில் வந்தால் குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே பூண்டை வந்து தனித்தனியாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க, நம்மளோட ஹெல்ப்பர் கரெக்டாக வந்துடுவார். அம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி 2 பெட்டில் வந்து நான் பிளான்டிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிட போகிறோங்க. சேம் ப்ராசஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாயிலை லூசன் பண்ணிக்கிறேன். தென் 1 by 1 நம்ம க்ளோவை பிளான் பெட்டில் வந்து
கரெக்ட் ஸ்பேஸிங்கில் பிளான் பண்ணிட்டேன். இதில் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி யூஸ் பண்ணால் ஸ்பேஸிங் யூனிஃபார்மாக வரும். ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம அந்த ரோவை மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டெப் 7 பார்த்திங்கன்னா வாட்டரை பற்றி தான். ஸோ நம்ம ரெகுலராக தண்ணி விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம சீட்லிங் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 5 to 7 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம தண்ணி விட்டால் போதும். அதுவும் ரெயின் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுவும் தண்ணி விட வேண்டாம். கார்லிக்கு டூ மச் ஆஃப் வாட்டர் தேவைப்படாது அக்டோபர் நவம்பருக்கு. அதுவே டிசம்பர் டு ஃபெப்ரவரி பார்த்திங்கன்னா 10 to 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வாட்டர் விட்டால் போதுங்க. மழை பெஞ்சுதுன்னா அதுவும் தேவைப்படாது. மார்ச் மந்த்துக்கு அப்புறமா 3 to 4 டேஸ்க்கு ஒன்ஸ் வாட்டர் விடணும். பிகாஸ் அந்த பீரியடில் தான் வந்து நம்மளோட கார்லிக் பல்ப் வந்து பெருசாகும். ஸோ நம்ம தண்ணி விடும்போது நம்மளோட பல்போட சைஸும் வந்து நல்லா பெருசாக வளரும். 8th ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் டைம். கார்லிக்கு டோட்டலாக 7 to 8 months க்ரோத் சைக்கிள் இருக்குங்க. ஸோ அக்டோபர் இல்லை நவம்பரில் நம்ம பிளான் பண்ணால் ஜூன் எண்டு இல்லை ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ண 2 வீக்ஸ் முன்னாடி வாட்டரை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா பல்போட ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகி அப்போ தான் நம்மளால் மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கும்போது முழுசாக கார்லிக் வரும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளோட பூண்டு செடி எப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கார்லிக் பிளான்ட்டில் கீழே இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து 3 to 4 லீவ்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் மேலே இருக்கிற லீவ்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் இருக்கும். கீழே இருக்கிறது மட்டும் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி டு ஹார்வெஸ்ட். நம்ம வந்து அப்போது நம்மளோட பூண்டை வந்து மண்ணுக்குள்ளேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பூண்டு சீட்லிங் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஹார்வெஸ்ட்டோட வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி பூண்டு வந்து சீட்லிங் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போய் போட்டுருங்க. ஏன்னா வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.